தனது காலில் விழுந்து வணங்கினால் எந்த வேலையும் செய்து கொடுக்க கூடாது என்று மத்திய அமைச்சர் வீரேந்திரகுமார் உத்தரவிட்ட சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் வயது மூத்தவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இதே வழக்கம் அரசியலிலும் உள்ளது. அரசியலில் அதிகாரம் கொண்ட தலைவர்களை காணும் தொண்டர்கள் அவர்கள் காலில் விழுந்து வணங்குகின்றனர். இந்நிலையில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சர் வீரேந்திரகுமார் இனி யாரும் எனது காலை தொட்டு வணங்கக்கூடாது என்று புதுவிதமான உத்தரவை போட்டுள்ளார். இவர் மத்திய பிரதேசத்தின் திகம்பரக் தொகுதியின் எம்பி ஆவார். 1996ஆம் ஆண்டு முதல் இவர் தொடர்ந்து எம்பியாக இருக்கிறார். திகம்பரக் தொகுதியில் இருக்கும் தமது எம்பி அலுவலகம் வரும் மக்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என யாரும் தனது பாதம் தொட்டு வணங்கக்கூடாது என்றும், அதை மீறி யாரேனும் அப்படி செய்தால் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடாது எனவும் வீரேந்திரகுமார் கண்டிப்பாக கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த உத்தரவை திகம்பரக் தொகுதி மக்கள் பலரும் பாராட்டி வரும் நிலையில் இவர் விளம்பரத்திற்காக இத்தகைய அறிவிப்புகளை வெளியிடுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன.